ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து சத்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம வந்து ஒரு உலக்கு வந்து கம்பு எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சு பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கம்பு இருக்குல்ல அதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சூடாகிட்டு இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். உள்ள போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் வாசத்துக்கு வந்து ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் வாசம் வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். நம்ம ரொம்ப வறுத்துடக்கூடாது, கறியிடக்கூடாது. நல்லா அது வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஆறட்டும். நம்ம இது ஆறுறக்குள்ளேயே நம்ம வந்து தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். வாங்க, இதை நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதில் கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறத வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மறுபடியும் போட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றினா போதும். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்காது, கொஞ்சம் நல்லா உதிரியாக இருக்கும். வாங்க, நம்ம அதை போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்கிறதுக்கு இந்த மாதிரி இதில் வந்து அதை தட்டி 10 நிமிஷம் அவி வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். வச்சு ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கங்க, நமக்கு சுட சுட புட்டு ரெடி ஆகிட்டு. பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நாட்டு சக்கரை இருக்குல்ல, நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட வேண்டியதுதான். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சுங்க. லீவ் டைமில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.